வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதில் பயிற்சி 6ல் 2ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளியே இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன. அவற்றின் உயரம் 4√3 மீட்டர். சரியா, இது அப்படியே இருக்கட்டும். பாருங்க, ஒரு சாலை. நம்ம இதை படித்து என்ன செய்யணும், கவனமாக படிச்சுட்டு படம் வரையணும். பாருங்க, இதுதான் சாலை. இந்த சாலையோட 2 பக்கமும் வீடுகள் இருக்கு. எப்படி இருக்கு? இடைவெளியே இல்லாமல், கேப் இல்லாமல் வீடு இருக்கு. இந்த 2 பக்கம் இருக்கா, இந்த வீடுகளோட உயரம் 4√3 மீட்டர். இதுவும் வீடு தான், இதுவும் வீடு தான். 4√3 மீட்டர். சரியா, இது சாலை, ரோட்டோட 2 பக்கமும் வீடுகள் இருக்கு. இப்ப கணக்கு வாங்க. பாதசாரி ஒருவர் சாலையின் மைய பகுதியில் நின்று கொண்டு வரிசையாக உள்ள வீடுகளை நோக்குகிறார். எங்க நிக்கிறாரு ஒருத்தர்? பாருங்க, ரோட்டோட நடுவுல நிக்கிறாரு. இந்த இடத்துல நிக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதான் அவரு நிக்கக்கூடிய இடம். சரியா, இந்த இடத்துல நிக்கிறாரு. இந்த இடத்துல நின்றுட்டு என்ன செய்யறாருன்னா, இந்த வீட்டோட உச்சியை பார்க்கறாரு. எப்படி பார்க்கறாரு பாருங்க. 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்குகிறார் எனில் சாலையின் அகலத்தை காண்க. ரோட்ல நடுவுல நின்றுகிட்டு இங்கிருந்து என்ன செய்யறாரு, வீட்டோட உச்சியை நோக்குகிறார், பார்க்கறாரு. எத்தனை டிகிரி ஏற்ற கோணம்? 30 டிகிரி ஏற்ற கோணம். அப்ப இந்த இடத்துல 30 டிகிரி. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தாலும் எத்தனை டிகிரி தான்? 30 டிகிரி தான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சாலையோட நீளத்தை கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஏபி இதுதான் சாலையோட நீளம். இந்த முழு நீளத்தை கண்டுபிடிக்கணும். இவர் நடுவில் நிற்கிறார். சின்ற புள்ளின்னு எடுத்துக்கலாமா? சி. இங்க டின்னு எடுத்துக்கலாம், இங்க ஈன்னு எடுத்துக்கலாம். அப்ப பாருங்க, ஏசின்ற தொலைவும் பிசின்ற தொலைவும் சமமா இருக்கும். நம்ம ஏசி கண்டுபிடிச்சு 2 கொண்டு பெருக்கிட்டா போதும். ஏன்னா 2 தொலைவுகளும் சமம். சரியா, இப்ப பாருங்க, இந்த இடத்துல இது சாலை, இது வீடு. எப்படி இருக்கும்? செங்குத்தா தான் இருக்கும். இது சாலை, இது ரோடு. எப்படிதான் இருக்கும்? செங்குத்தா தான் இருக்கும். சரியா, இப்ப பாருங்க, கணக்கு ஆரம்பிக்கலாம். படத்திலிருந்து இந்த வார்த்தை எழுதிட்டோம்னா நம்ம போதும். எல்லா தகவலும் இந்த படத்துல இருந்து நம்ம எடுக்க போறோம்னு அர்த்தம். சரியா, பாருங்க, இந்த செங்கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் கர்ணம். இந்த குறுங்கோணம் 30 டிகிரிக்கு எதிரே இருக்கக்கூடியது எதிர்பக்கம். மிச்சம் இருக்கிறது அடுத்துள்ள பக்கம். சரியா, படத்திலிருந்து செங்கோண முக்கோணம். எந்த செங்கோண முக்கோணத்தை நம்ம எடுக்க போறோம்? செங்கோண முக்கோணம் ஏசிஇயில். ஏசிஇயில் இதுல நமக்கு என்ன தெரியும் பாருங்க. நமக்கு எதிர்பக்கம் தெரியும், அடுத்துள்ள பக்கம் வேணும். அப்ப எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் எதுல வரும்? டேன்ல வரும் இல்லையா? அப்ப டேன் தீட்டா, இங்க தீட்டாவுக்கு பதிலாக கோணம் இருக்கு. எவ்வளவு? 30 டிகிரி ஈக்குவல் டு டேன் தீட்டா எந்த பக்கம்? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த படத்துல ஏஇன்றது எதிர்பக்கம், ஏசின்றது அடுத்துள்ள பக்கம். இப்ப பாருங்க, tan 30 டிகிரியோட மதிப்பு நமக்கு தெரியும் 1/√3 ஈக்குவல் டு ஏஇ. பாருங்க, எதிர்பக்கம் 4√3 பை இந்த ஏசி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, இதுக்கு பதில் ஏதாவது மாத்திக்கலாமா? எக்ஸ் மாத்திக்கலாமா? ஏசி எக்ஸ் அப்படின்னா இந்த பிசி எவ்வளவுதான் இருக்கும்? எக்ஸ் தான் இருக்கும். சரியா, ஏன்னா இது நடுப்புள்ளி. இங்க எக்ஸ்னா இங்க எக்ஸ் தான். அப்போ இந்த இடத்துல ஏசின்றது என்னது? எக்ஸ். இப்ப பாருங்க, எக்ஸ் வகுத்துல இருக்கு பெருக்கலாம் மாறும். 1 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ். 4√3 இங்கே தான் இருக்கு. இந்த √3 வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலாம் மாறும் √3. சரியா, இப்ப பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 4. √3யும் பெருக்குனா 3. அதாவது √3யும் பெருக்குனா √9. ரூட் அப்படியே போட்டு 3 9. 9க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 3. அதான் நிறைய எழுதிட்டேன். √3யும் பெருக்குனா 3. இப்ப பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 4யும் 3யும் பெருக்குனா எவ்வளவு? 4 3 12. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க, அப்போ இங்க ஏல இருந்து சி வரைக்கும் உள்ள தொலைவு 12 மீட்டர் அப்படின்னா இங்க எவ்வளவுதான் இருக்கும்? 12 தான் இருக்கும். அப்ப பாருங்க, therefore சாலையின் அகலம் எது? சாலையோட அகலம் ஏபி தான் சாலையோட அகலம். எக்ஸ் பிளஸ் எக்ஸ். பாருங்க, இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ். அப்ப எக்ஸ் பிளஸ் எக்ஸ். எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 12. திரும்ப எக்ஸ் தான் 12. அப்ப 12 கூட்டினா 24 மீட்டர். இதான் என்னது?
நமக்கு தேவையான சாலையின் நீளம். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.